இந்த கிராமத்தில் வினோதமான ஒரு பழக்கம் இருந்தது. இங்கே யாருக்காச்சும் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த ஊரில் இருக்கிற முனிப்பன் கோயிலுக்கு போய் இந்த குழந்தைய வச்சு பூஜை பண்ணணும். அப்படி பூஜை பண்ண போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைய அந்த ஊரில் இருக்கிற முனிப்பன் தூக்கிட்டு போயிடுவாராமா. இந்த ஊருக்கு ஒரு புது தம்பதி வராங்க. அவங்களுக்கு இங்கே இருக்கிற வழக்கங்களும் இந்த கோயிலையும் பற்றி எதுவுமே தெரியாது. அவங்க மாசமாகவும் வராங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து குழந்தையை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாடர்ன் தம்பதி அவங்க சொல்கிறது எதுவுமே கேட்கவே இல்லை. எல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே திட்டி அமைச்சு விட்டுட்டாங்க. அந்த குழந்தை பிறந்த 3வது நாளையே அந்த குழந்தை வெறித்தனமாக சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த குழந்தை அப்பா அம்மாவை பார்க்கல, அங்கே இருக்கிற பொருள் எதுவுமே பார்க்கவே இல்லை. அந்த குழந்தை மூளையில் இருக்கிற ஒரு செவுத்தை பார்த்து மட்டும் எப்போவுமே சிரிச்சிட்டு இருந்திருக்கு. குழந்தை இரவில் அழக்கூட இல்லை, சிரிக்கிறது மட்டுமே வேலையை வச்சுட்டு இருந்திருக்கு. மறுநாள் இரவு குழந்தைய வச்ச இடத்துல அந்த குழந்தை காணும். அதுக்கு பதிலாக அந்த இடத்துல கருப்பான ஒரு உருவம் உட்காந்துருந்ததை பார்த்து அந்த தம்பதிகள் வெளியே பயந்து ஓடி வந்துட்டாங்க. அந்த குழந்தையோட உருவம் தோளில் தொங்கி போன மாதிரி முனிப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு மரத்தில் தொங்கிட்டு இருந்திருக்கு. அந்த பக்கத்தில் இருந்த முனிப்பன் கையில் ஒரு வினோதமான ஒரு கை கடிகாரம் தொங்கிட்டு இருந்திருக்கு. அந்த முனிப்பன் கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு வயசான பாட்டி உட்காந்துருக்கு. அந்த தம்பதியை பார்த்து அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, முனிப்பன் யாரையுமே கொல்ல வரமாட்டாரு, கொல்ல வர வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.